ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 3 ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசைகள் மற்றும் அதனுடைய இயக்க விதிகளை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 1 மெஷர்மெண்ட், லெசன் நம்பர் 2 மோஷன் இயக்கத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக நம்ம படித்தாச்சு. ஸோ அதனை தொடர்ந்து லெசன் நம்பர் 3 ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த லெசனை நம்ம மோஷன் லெசன் கூடயே சேர்த்து படிச்சிருக்கணும். பட் நம்ம மோஷன் லெசனே ஒரு பெரிய டாபிக் 2-3 வீடியோ பதிவுகளாக வந்ததுனால நம்ம அதில் இருந்து இந்த ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மோஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷனாக இருக்கட்டும், இந்த 2 லெசனுமே ப்ராப்ளமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் சார்ந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோ பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரிஞ்சிட்ருக்கோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணினா வித்தின் 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம டேரெக்டாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசைனா என்ன நம்ம படிக்க போகிறோங்க. வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஓகேவா? ஸோ ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷனில் முதல் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொருளை வந்து நகர்த்தத்துக்காக, ஒரு பொருளோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு எஃபோர்ட் வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த எஃபோர்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எஃபோர்ட் மீனிங் என்ன, எஃபோர்ட்னா என்ன? ஆக்சுவலாக எஃபோர்ட்டை வந்து 2 வகையாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து புஷ், அதாவது தள்ளுறது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புல், இழுக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் 2 வகையான எஃபோர்ட். இந்த 2 வகையான எஃபோர்ட்டை வந்து நீங்கள் பண்ணும்போது, அதாவது ஒரு பொருள் மீது நீங்கள் புஷ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து புல் பண்ணும்போதோ அந்த பொருள் வந்து நகர செய்துங்களா, அப்போது அதை தான் நான் இந்த டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன். ஒரு பொருள் நகர்வதற்கு கொடுக்கப்படும் தள்ளுதல் மற்றும் இழுத்தல் பண்பு தான் என்ன, விசைன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஒரு பொருள் வந்து நகர செய்வதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஒரு தள்ளுதல். ஓகேவா? அதே போல் வந்து இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த 2 பண்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் அ புஷ் ஆர் புல் எஃபெக்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூசஸ் அண்ட் அக்சிலரேஷன் இன் த பாடி. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பொருள் மேலே புஷ் அண்ட் புல் எஃபெக்ட் வந்து கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து நகருது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விசை வந்து கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ஒரு பொருளை நீங்கள் தள்ளுறதுனால நகருது பார்த்தீங்களா, அதே போல் ஒரு பொருளை இழுக்கிறதுனால நகருது பார்த்தீங்களா. அப்போது ஒரு பொருளை நகர வைக்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்ற, அந்த பொருளின் மீது கொடுக்கப்படுகின்ற தள்ளுதல் மற்றும் இழுத்தல் பண்பு தான் விசைன்னு நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ விசையோடைய எஸ்ஐ அலகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ ஏன் வந்து நியூட்டன் சொல்கிறோம், ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் அண்ட் லா, அந்த ஃபோர்ஸஸை பற்றி அதிகமாக பேசினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் தான். அதனால தான் அவரோட பேரை வந்து இதுக்கு வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. பட் இந்த எஸ்ஐ அலகை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். மாஸ்னால் தமிழில் வந்து நிறை அப்படின்னு சொல்லுவாங்க, அக்சலரேஷன் அப்படின்னா தமிழில் வந்து முடுக்கம்னு சொல்லுவாங்க, விசை வந்து தமிழில் வந்து ஃபோர்ஸை வந்து தமிழில் வந்து விசைன்னு சொல்லுவாங்க. ஸோ விசையோடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இதை வந்து நம்ம நியூட்டனோட 2ஆம் விதி வரும்போது நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இப்போது நிறையோடைய எஸ்ஐ அலகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே போல் முடுக்கத்துக்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு படிச்சிருப்போமா. ஸோ அப்போது இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஃபோர்ஸோடைய எஸ்ஐ அலகு தான். ஓகேவா? ஸோ இதோடைய ஷார்ட் ஃபார்மு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு நியூட்டன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் என்பது தான் மிக சரியான விடை. ஓகேவா? இப்போ இதில் வந்து பெரும்பாலும் ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து ஸ்கேலார் அலகா வெக்டார் அலகான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விசை என்பது ஒரு வெக்டார் அலகுங்க. ஏன், மாஸ் என்பது
ஒரு வகையான ஸ்கேலார் அலகு. ஓகே, ஸோ மாஸ் வந்து வெறும் எண் மதிப்பை மட்டும்தான் சார்ந்து வரும், டைரக்ஷனை வந்து சார்ந்து இருக்காது. ஆனால் நீங்கள் அக்சலரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எண் மதிப்பு மற்றும் டைரக்ஷனை வந்து சேர்ந்து வருவதனால ஸோ அப்போ விசையும் உங்களுக்கு என்ன மாதிரியான அலகு தான் வரும், விசையும் ஒரு வெக்டார் அளவு தான். ஓகேவா, ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ அடுத்தது இதில் பெரும்பாலும் இதில் என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை நான் ஆல்ரெடி லெசன் நம்பர் 1ல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இங்கேயும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போது விசையோடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு படித்தோமா. ஸோ இப்போது விசையோடைய சிஜிஎஸ் அலகு வந்து என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, அதாவது நம்ம வந்து லெசன் நம்பர் 1ல் 3 வகையான சிஸ்டம் வந்து படித்தோம். சிஜிஎஸ் சிஸ்டம் படித்தோம், எம்கேஎஸ் சிஸ்டம் படித்தோம், எஃபிஎஸ் சிஸ்டம் படித்தோம். ஸோ அப்போது இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் மீட்டர் என்பதை சென்டிமீட்டராக கன்சிடர் பண்ணிப்போம், கிலோகிராம் என்பதை கிராமாக கன்சிடர் பண்ணிப்போம், செகண்ட் என்பதை செகண்டாக தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது விசையோடைய சிஜிஎஸ் அலகு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலோகிராம் வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், கிலோகிராமை வந்து கிராமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கிராம்ஸ் இன்ட்டு சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எப்படி வந்து ஃபோர்ஸோடைய எஸ்ஐ அலகு நியூட்டன்னு சொன்னீங்களோ அதே போல் ஃபோர்ஸோடைய சிஜிஎஸ் அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைன். ஸோ இந்த டைனோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் இன்ட்டு சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். அதே போல் நியூட்டனோட எக்ஸ்பென்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போது இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இதில் பெரும்பாலும் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நியூட்டனுக்கும் டைனுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்னு கேட்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கேள்விங்க. ஓகேவா, அதாவது ஒரு நியூட்டனுக்கும் டைனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து என்னென்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நியூட்டன்னா நம்ம என்னென்னு படித்தோம், ஸோ ஒரு நியூட்டனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு படித்தோமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூட்டனை டைனுக்கு வந்து ரிலேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராமை வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு கிலோகிராம் என்பது 1000 கிராம்ஸா. அப்போ இந்த 1000 கிராம்ஸை எப்படி எழுதலாம்னா 10³ கிராம்ஸ்னு எழுதலாம். அதே போல் இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாமா, ஏன்னா சிஜிஎஸ் அலகில் தான் நம்ம சிஜிஎஸ் அலகில் தான் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ சிஜிஎஸ் அலகில் கிலோகிராமை கிராமாக கன்சிடர் பண்ணிப்போம். மீட்டர், ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம், அப்போ 10⁻2 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நியூட்டன் என்பது ஸோ இந்த கிலோகிராமை கிராமாக மாற்றினீங்கன்னா 10⁻3 கிராம்ஸு. அதே போல் இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினீங்கன்னா 10⁻2 சென்டிமீட்டரு டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த 10⁻3யும் 10⁻2வையும் ஒன்று சேர்த்திங்கன்னா 10⁻5. இந்த கிராம்ஸு சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். இதை நான் என்ன சொன்னேன், டைனுன்னு சொன்னேன்னா, அப்போது ஒரு நியூட்டன் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻5 டைனுக்கு சமம். ஓகேவா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இப்போ ரீசெண்டாக நடந்த ஜிடிசி எக்ஸாமில் 2 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைனுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻5 டைனுக்கு சமம். ஓகேவா, இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒர்க்கோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகேவா, ஸோ ஒர்க்கோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல். அப்போது ஒரு ஜூலுக்கும் ஒரு டைனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஜூலுக்கும் ஒரு, அதாவது இந்த ஜூலில் வந்து நம்ம என்ன சொல்லணும், அதாவது ஒர்க்கோடைய எஸ்ஐ அலகு வந்து ஜூலா, அதே போல் ஒர்க்கோடைய சிஜிஎஸ் அலகு, இது வந்து எஸ்ஐ அலகு வந்து ஜூலுன்னு சொல்கிறோம், இதோடைய சிஜிஎஸ் அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜூலுக்கும் எர்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதே போல் இங்கே வந்து ஒரு நியூட்டனுக்கும் அதே போல் ஒரு டைனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு நியூட்டன் என்பது 10⁻5 டைனுன்னு பார்த்தோமா, அதே போல் ஒரு ஜூல் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻7 எர்குக்கு வந்து சமம். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒர்க்கு எனர்ஜி பவர் வரும்போது நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இப்போ இதோடைய கேல்குலேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போது ஃபோர்ஸுனா என்ன,
அடுத்தது வந்து ஃபோர்ஸோடைய எஸ்ஐ அலகுனா என்ன, சிஜிஎஸ் அலகு என்ன, நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அடுத்தது வந்து இது வந்து ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்ஸை வச்சு ஒரு பொருள் மேலே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு 5 விஷயம் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் முதல் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையை வச்சு ஒரு பொருளை வந்து உங்களால் என்ன பண்ண வைக்க முடியும், நகர செய்ய முடியும். அதாவது விசை ஒரு பொருளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோர்ஸை வச்சு அந்த பொருளை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். இதுதான் முதல் பாயிண்டில் வந்து சொல்லியிருக்கேன். விசையால் ஒரு பொருளை நகர செய்ய இயலும். ஓகேவா? ஸோ விசையை வச்சு ஒரு பொருளை நகர செய்ய வைக்க முடியும். ஓகேவா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஸ்டாப் அ மூவிங் பாடி. அதாவது விசையை வச்சு ஒரு பொருளை நகர வைக்க முடியும்னு பார்த்தாச்சு. அதே விசையை வச்சு நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பொருளை நகர வைக்கவும் முடியும், நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணவும் முடியும். எதை வச்சு, விசையை வச்சு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகத்தை விசையால் மாற்ற இயலும். ஸோ எப்படி வந்து ஒரு பொருளை வந்து நகர வைக்க முடியுமோ அதே போல் நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளை எப்படி வந்து விசையை வச்சு ஸ்டாப் பண்ண முடியும், அதே போல் ஒரு சீரான வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருள், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளுடைய ஸ்பீடை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், விசையை வச்சு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை தான் மூணாவது பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நாலாவது பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட் கேன் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் அ மோஷன் ஆஃப் அ பாடி. ஒரு பொருளுடைய திசையை விசையால் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ ஒரு விசையை வச்சு ஒரு பொருளை நகர வைக்க முடியும், விசையை வச்சு நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளை ஸ்டாப் பண்ண முடியும், விசையை வச்சு ஆல்ரெடி நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளோட ஸ்பீடை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல் விசையை வச்சு ஒரு பொருளுடைய டைரக்ஷன், நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளுடைய டைரக்ஷனை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விசையை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு பொருளுடைய ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பிளாஸ்டிக் பால் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த பிளாஸ்டிக் பால் வந்து ஒரு தட்டையாக சுருங்கி போயிடும். அப்போது ஃபோர்ஸை வச்சு ஒரு பிளாஸ்டிக் பாலை வந்து ஃபோர்ஸை வச்சு ஒரு பொருளுடைய ஷேப்பை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுதா, சேம் அதை தான் இந்த அஞ்சாவது பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இப்போ வந்து ஒரு ரேஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் ரேஸ் வந்து போயிட்டுருக்காரு, ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் வந்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து இந்த திசைக்கு வந்து மாற்றணும், இந்த திசையில் வந்து வளையணும் அப்படின்னா சைக்கிளுக்கு வந்து ஸ்லைட்டாக இந்த சைடில் வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுப்பார். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸை வச்சு ஒரு நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளுடைய டைரக்ஷனை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸை வச்சு ஒரு பொருளோட ஷேப்பை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸை வச்சு ஒரு பொருளை நகர வைக்க முடியும். ஃபோர்ஸை வச்சு நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளை ஸ்டாப் பண்ண முடியும். ஃபோர்ஸை வச்சு நகர்ந்துட்டு இருக்க ஒரு பொருளோட ஸ்பீடை வந்து என்னால் வேரி பண்ண முடியும். ஸோ இதை தான் இந்த 5 பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். ஃபோர்ஸ்னால் நம்ம என்னென்னு படித்தோம். அடுத்தது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்ஸ்னால ஒரு பொருள் வந்து நகருது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ்னால ஒரு பொருள் வந்து ஸ்மூத்தாக நகருது அப்படின்னா அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுடைய மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணுற ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர் வந்து இருக்குது, டைல்ஸ் ஃப்ளோர் வந்து இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பால் இருக்குது, அதே போல் ஒரு கரடு முரடான ஒரு பாதை வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு பாலை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. இந்த பால் வந்து என்ன ஆகும், ஸ்மூத்தாக வந்து உங்களை மூவ் பண்ணும். ஏன்னா கீழே வந்து டைல்ஸ் தர வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்த பொருள் வந்து ஸ்மூத்தாக நகரும். ஆனால் இந்த பொருள் வந்து இந்த கரடு முரடான பாதையில் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க, இந்த பொருள் வந்து நகர்றதுக்கே கஷ்டப்படும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பொருளுடைய மூமெண்ட்டை வந்து யார் வந்து அப்போஸ் பண்ணுறான், இந்த கரடு முரடான பாதை வந்து அப்போஸ் பண்ணுதுங்களா. அப்போ இந்த கரடு முரடான பாதை வந்து இந்த பந்து மீது ஒரு விசையை வந்து செலுத்தும். அந்த விசை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டெஃபினேஷன் தான், அதனால் புரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகேவா? இப்போ தான் இந்த லெசனுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நியூட்டனுடைய இயக்க விதிகள். ஓகேவா? மொத்தமாக எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனுடைய இயக்க விதிகள் வந்து மொத்தமாக 3 விதிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 விதிகள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேனோ அந்த விஷயத்தை நல்லா காதில் வாங்கிக்கோங்க. சும்மாவா சொன்னாங்க, செல்வத்துள் சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவி செல்வம். ஓகேவா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுறது படிக்கிறத விட நீங்கள் லிசன் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் என்ன இங்கே லிசன் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலோட ரிலேட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக 100% வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீனில் என்ன மெட்டீரியல் தெரியுதோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்தோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் வேணும்னா உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 நாளுக்குள்ளே கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். முதல்ல 1687 சார் ஐசக் நியூட்டன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டுபிடிச்ச 3 விதிகளையுமே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. எந்த வருஷம்? 1687 வருடத்தில் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் தன்னுடைய 3 விதிகளை ஒரு புத்தகத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணுறார். ஸோ அந்த புத்தகத்தோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்ற ஒரு புத்தகத்தில் தான் அவர் டிரைவ் பண்ண 3 விதிகளையுமே பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின் தான் அது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு. 1687 அவர்கள் தன்னுடைய 3 இயக்க விதிகளை அவர் எழுதிய பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்ற புத்தகத்தில் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறார். ஃபிலாசபி நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிஷியா அப்படின்ற புத்தகத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணுறார். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு விதிகளாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய முதல் விதி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மை விதி அல்லது மந்தத்தன்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ இதுக்கு ஏன் வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனோட முதல் விதி முழுக்க எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா என்ற ஒரு டேர்மோட தான் தொடர்புடையது. அப்போ முதல்ல இனர்ஷியானா முதல்ல இந்த டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இனர்ஷியானா நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் to resist change in their state of rest or uniform motion is called inertia. ஸோ ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அல்லது ஒரு பொருள் வந்து சீரான வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது தன்னுடைய கண்டிஷனை தானாகவே சேஞ்ச் பண்ணிக்காது. ஓகேவா? இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள் வந்து தானாகவே ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்து நகர செய்யாது. அதே போல் சீரான வேகத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருள் வந்து தானாகவே, ஓகேவா, எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் தானாகவே ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணாது, ஸ்பீடை குறைக்கவும் செய்யாது, அந்த பொருள் வந்து ஸ்டாப்பும் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லோக்கல் லாங்குவேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா இதான், ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொருளும் சீரான வேகத்திலே தான் இயங்கி கொண்டிருக்கும். ஓகேவா? அதோட கண்டிஷன், அதோட பொசிஷனை வந்து எக்காரணம் கொண்டும் தானாகவே சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்கிறோம், இந்த ஒரு இயற்கை பண்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியா, நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தன்னோட பொசிஷனை, நான் இப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்தோ இல்லை சீரான இயக்கத்தில் இருந்தோ தன்னோட பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ இந்த நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பிகாஸ் இப்போ இந்த இனர்ஷியாவை வச்சு தான் முதல் விதியை வந்து எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பார் நியூட்டன். ஸோ என்ன சொல்லியிருப்பார், அதாவது வெளிப்புற விசை செயல்படாத வரை ஓய்வில் இருக்கின்ற ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயே இருக்கும், அல்லது சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து அதே இயக்கத்தில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் இனர்ஷியா. ஸோ இதை தான் நம்ம இங்கே கீழே படித்தோம். ஓகேவா? அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், சீரான வேகத்தில் இருக்கக்கூடிய பொருள் சீரான வேகத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஓகேவா? இப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் ஒரு பொருள் இருக்குன்னா தானாகவே தன்னோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்காது சொன்னேன். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு சொன்னால், அப்போ அது
அது மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த ரெஸ்ட்டில் இருக்க பொருள் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த ரெஸ்ட்டில் இருக்க பொருள் வந்து நகர செய்யும். அதே போல் ஒரு சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணாது, ஸ்பீடை டிக்ரீஸும் பண்ணாது, தன்னோட பொசிஷனை சுத்தமாக சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியான்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போது இது மேலே நீங்கள் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது தான் அந்த பொருள் தன்னோட வேகத்தை அதிகரிக்கும், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருள் தன்னோட வேகத்தை வந்து குறைக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நியூட்டன் வந்து சொன்னார். அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட், அதாவது வெளிப்புற விசை வந்து செயல்படாத வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்குமா, சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொருள் வந்து சீரான வேகத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நியூட்டன் வந்து சொன்னார். ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சதுங்களா? ஸோ இதனால தான் இந்த நியூட்டனோட முதல் விதி இனர்ஷியா கூட தொடர்பு இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த நியூட்டனோட முதல் விதி ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டனின் முதல் விதி மந்தநிலை விதி அல்லது நிலைத்தன்மை விதி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. நியூட்டனின் முதல் விதி படித்தாச்சு, இதுக்கு இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு படித்தாச்சு. இது இல்லாமல் இன்னொரு பேரும் இருக்குங்க. ஸோ நியூட்டனோட முதல் விதிக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கலீலியோ லா ஆஃப் மோஷன், கலீலியோ விதி என்று சொல்லுவாங்க. ஓகே, கலீலியோ இயக்க விதின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா முதல்ல இனர்ஷியாவை பற்றி பேசினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலீலியோ தான் பேசியிருப்பார். ஓகே, மந்தநிலை பண்பை பற்றி முதலில் கண்டறிந்தவர் வந்து கலீலியோ தான். பிறகு தான் நியூட்டன் வந்து என்ன பண்ணார், அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ என்ன தான் கலீலியோ முதல்ல இனர்ஷியாவை பற்றி பேசி கண்டுபிடிச்சிருந்தாலும் நியூட்டன் தான் அதுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன், தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? அதனால தான் இந்த நியூட்டனோட முதல் விதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கலீலியோ லா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நியூட்டனோட முதல் விதினா என்ன, இனர்ஷியானா என்ன, அதுக்கு இன்னொரு பேர்லாம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம கிளியராக படித்தாச்சு. இப்போது இனர்ஷியாவை 3 வகையாக பிரிக்கலாங்க. இனர்ஷியா ஆஃப் அ ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் அ மோஷன், இனர்ஷியா ஆஃப் அ டைரக்ஷன். ஓகே, ஓய்வின் மந்தநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது இயக்கத்தின் மந்தநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது திசையின் மந்தநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வித் எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இனர்ஷியானா என்ன சொன்னேன், ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், சீரான வேகத்தில் இருக்கக்கூடிய பொருள் சீரான வேகத்தில் தான் இருக்கும், தன்னோட பொசிஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்னென்னா வெறும் அந்த ரெஸ்ட்டு பொருளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கும். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், தன்னோட பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்காது. அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். வெளிப்புற விசை செயல்படாத வரை ஓய்வில் இருக்கும் ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வில் தான் இருக்கும். ஸோ இதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளோட புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஓய்வு நிலையில் இருந்து ஒரு பேருந்து அல்லது ரயில் திடீரென நகர தொடங்கும் போது அதில் உட்கார்ந்திருக்கும் பயணிகள் தங்கள் மந்தநிலை ஓய்வின் காரணமாக பின்புறம் திசையில் திணறுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு பஸ் இருக்குங்க, அந்த பஸ்ஸில் வந்து ஏறி ஸ்டாண்டிங்கில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஓகே, இந்த பஸ் வந்து ஸ்டாப்பிங்கில் நிற்குது, அந்த பஸ்ஸில் ஏறிட்டீங்க, இந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, அல்லது இந்த பஸ்ஸில் வந்து ஒரு சீட் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த பஸ்ஸுக்கும் உங்களுக்கும் கான்டாக்ட் வந்து இருக்குது. இந்த பஸ்ஸோடைய அடிப்பகுதி உங்களோட கால் வந்து டச் ஆகிருக்கு. அதே போல் சீட்டில் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்றதுனால அந்த பஸ்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கான்டாக்ட் வந்துருக்கு. இப்போது பஸ்ஸை வந்து சடனாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் வந்து பஸ்ஸை வந்து சடனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பின்னோக்கி வந்து போவீங்க. ஓகே, இதுக்கு பேர் தான், அதாவது இந்த பஸ் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருப்பீங்க, அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும். இப்போ டிரைவர் வந்து இந்த பஸ்ஸை வந்து சடனாக ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு அக்சலரேஷன் கொடுத்து சடனாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசஞ்சர் எல்லாருமே பின்னோக்கி போய் விழுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க, வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். தானாகவே தன்னோட பொசிஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்க. டிரைவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து சடனாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ரெஸ்ட்டிலிருந்து என்ன பண்ணுறீங்க, பின்னோக்கி வந்து போய் விழுறீங்க. சேம் அதே போல் இதுக்கு வந்து ஒரு ஹார்ஸை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு குதிரை பந்தயம் நடக்க போது ஒரு குதிரை வந்து நின்றுட்டுருக்கு, அந்த குதிரை மேலே ஏறி வந்து உக்காந்துட்டீங்க. இப்போ அந்த குதிரை வந்து திடீர்னு மூவ் ஆகும்போது நீங்கள் அந்த குதிரையில் உக்காண்ட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பின்னோக்கி வந்து போவீங்க. ஓகே, அப்படியே எக்ஸாம்பிள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு குதிரையில் வந்து உக்காண்ட்ருக்கீங்க, அந்த குதிரை வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. அந்த குதிரை வந்து திடீர்னு மூவ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பின்னோக்கி போய் வந்து விழுவீங்க. ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இனர்ஷியா ஆஃப் அ மோஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வாட் இஸ் அ இனர்ஷியா ஆஃப் அ மோஷன்? ரெஸ்ட்டுக்கு என்ன படித்தோமோ அதே தான். ஒரு சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தன்னோட பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்காது, அன்லெஸ் ஆர் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். வெளிப்புற விசை செயல்படாத வரை சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து அதே இயக்கத்தை கடைபிடிக்கும். வெளிப்புற விசை செயல்படாத வரைக்கும் சீரான வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா அதே வேகத்தில் தான் நகர்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் காரில் வந்து போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ காரோடைய சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த காருக்கும் உங்களுக்கும் ஒரு கான்டாக்ட் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ கார் வந்து ஒரு சீரான வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். இப்போ சடனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணுறாரு. சடனாக வந்து இவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போய் வந்து விழுவீங்க. ஓகேவா? அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு நீங்கள் முன்னாடி போய் விழாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சீட் பெல்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சீட் பெல்ட் போட்டிங்கன்னா என்னதான் நீங்கள் போய் ஃபோர்ஸாக பிரேக் அடித்தாலும் இந்த சீட் பெல்ட் வந்து ஒரு எலாஸ்டிக்காக இருக்குன்றதுனால ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் முன்னாடி போயிட்டு நீங்கள் பின்னாடி வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் அ மோஷனுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஒரு காரில் வந்து நீங்கள் சீரான வேகத்தில் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சடனாக பிரேக் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போய் வந்து விழுவீங்க. இதே எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பஸ் வந்து இருக்குது, அந்த பஸ் வந்து சீரான வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் ஒரு சீட்டில் வந்து உக்காண்ட்ருக்கீங்க, சீரான வேகத்தில் வந்து போய்கிட்டே இருக்குது. திடீர்னு குறுக்க ஒரு வண்டி வந்தோடனே பஸ்காரன் வந்து சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறா அப்படின்னா பேசஞ்சர் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போய் வந்து விழுவீங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இனர்ஷியா ஆஃப் அ மோஷனுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம். அதே போல் குதிரையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி குதிரை வந்து ஒரு சீரான வேகத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைப்போம். திடீர்னு அந்த குதிரை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, திடீர்னு அந்த குதிரை வந்து நின்று போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போய் விழுந்துருவீங்க. ஓகே, குதிரை ஓடிக்கிட்டு இருக்க குதிரை சடனாக ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த குதிரையில் உட்காந்துருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போய் விழுந்துடுவீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இனர்ஷியா ஆஃப் அ டைரக்ஷன், அதாவது திசையோடைய மந்தநிலைனா என்ன நம்ம படிக்கணும். ஓகேவா? எப்படி வந்து ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கும் படித்தோமோ அதே போல தான் திசைக்கும். வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லக்கூடிய பொருளானது தொடர்ந்து அதே திசையில் தான் பயணிக்கும். ஓகேவா? அதாவது தன்னோட டைரக்ஷனை எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சர்க்குலர் ட்ராக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சைக்கிளில் வந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து நீங்கள் வளைய போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சைக்கிளை வந்து இந்த சைடு லைட்டாக ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, எந்த சைடு வளைய போகிறீங்களோ அந்த சைடில் வந்து சைக்கிளில் லைட்டாக ஃபோர்ஸ், அந்த கீழே வளைக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த சைக்கிளோட டைரக்ஷனை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் திசையோடைய மந்த நிலைக்கு மிக சிறந்த உதாரணம். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் வந்து தானாகவே சேஞ்ச் ஆகவே ஆகாது, அன்டில் ஆர் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட். நீங்கள் வெளியில இருந்து ஒரு விசை கொடுக்குற வரைக்கும் அது தனக்குத்தானே, அதாவது தானாகவே தன்னோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கார் அதிவேகமாக சென்று ஒரு வளைவில் திரும்பும்போது, இப்போது ஒரு கார் வந்து அதிவேகமாக சென்று ஒரு வளைவில் வந்து திரும்பும்போது அதில் உட்காண்டிருக்கோம் எந்த சைடு வந்து திரும்புகிறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கீழே அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போவாங்க, டென் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நியூட்டனுடைய முதல் விதியில் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள். இப்போ இந்த பஸ் வந்து போயிட்டு வேகமாக வளையுது அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாமே எந்த சைடு போவாங்க, இந்த சைடு. பஸ் வந்து இந்த சைடு வளையுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து
பேசஞ்சர் வந்து இந்த டைரக்ஷன் வந்து மூவ் ஆவாங்க. ஓகேவா? பட் ஃபோர்ஸ் வந்து எந்த சைடு கொடுப்போம்? ஃபோர்ஸ் வந்து பஸ் வந்து எந்த சைடு வளைய போதோ அந்த சைடு தான் நம்ம ஃபோர்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸ்டேரிங்கை வளைச்சி இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ நியூட்டனோட முதல் விதியை வந்து நம்ம கிளியராக படித்தாச்சு. இப்போ அடுத்தது நியூட்டனோட இரண்டாம் விதி வந்து பார்க்க போகிறோம். நியூட்டனோட இரண்டாம் விதி படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மொமெண்டம்னா நம்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மொமெண்டம்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நகரும் ஒரு பொருளின் உந்தமானது அதன் நிறை மற்றும் வேகத்தின் பெருக்கல் பண்ணி, இது வந்து டெஃபினிஷன். இப்போ நீங்கள் கிரிக்கெட் ரெகுலராக பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து அதிகமாக கேட்டிருப்பீங்க. மொமெண்டம் வந்து இப்போ பேட்ஸ்மேன் பக்கம் வந்து திரும்பி போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக பவுலிங் டீம் பக்கம் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன? மொமெண்டம் அப்படின்னாலே ஒரு சடன் ஷிஃப்ட்டுங்க. ஓகேவா? இப்போ பவுலிங் டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? திடீர்னு பேட்ஸ்மேன் வந்து ஒரே ஓவரில் ஒரு 20 ரன் வந்து கன்சிடர் பண்ணுறார், 20 ரன் அடிக்கிறார் அப்படின்னா அப்படியே அந்த ஓவரில் இருந்து அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் வந்து எங்கே நடந்திருக்கும்? பவுலிங் டீமில் இருந்து அப்படியே பேட்டிங் டீமுக்கு வந்து போயிடும். அந்த மொமெண்டம் வந்து அப்படியே வந்து பேட்டிங் டீமுக்கு வந்து மாறி போயிடும். இதை தான் நம்ம கிரிக்கெட்டில் வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து கேட்டிருப்போம். ஓகேவா? பட் மேத்தமெட்டிக்கலாக ஒரு மொமெண்டத்தை எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் நிறை கொண்ட ஒரு பொருள், எம் நிறைனா என்ன? இது வந்து எதில் குறிப்போம் அப்படின்னு சொன்னால் கிலோகிராமில் வந்து குறிப்போம். எம் நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து ஒரு சீரான வேகத்தில் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் v என்ற வெலாசிட்டி வேகத்தில், திசை வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது இந்த அதாவது மொமெண்டம் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட், இந்த நகர்கின்ற பொருளுடைய உந்தமானது அந்த பொருளோட நிறை மற்றும் திசை வேகத்துக்கு வந்து சமம், அதோடைய பெருக்கல் பலனுக்கு வந்து சமம் அப்படி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளுடைய உந்தமானது அந்த பொருளின் நிறை மற்றும் அந்த பொருள் நகர்ந்து கொண்டிருக்கும் திசை வேகத்தின் பெருக்கல் பலனுக்கு வந்து சமம். ஓகேவா? அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ்னா தமிழில் வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம், வெலாசிட்டியை வந்து தமிழில் வந்து திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்து இதோடைய எஸ்ஐ அலகு வந்து என்ன நம்ம படிப்போம். ஆக்சுவலாக இதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஆக்சுவலாக மொமெண்டம் என்ன தான் எம்மில் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஆல்ரெடி எம் என்ற குறியீடு வந்து நம்ம நிறைக்கு வந்து கொடுத்தாச்சு அப்படின்றதுனால மொமெண்டத்தோட குறியீடு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ இதோடைய எஸ்ஐ அலகு வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாஸோடைய எஸ்ஐ அலகு வந்து என்ன? கிலோகிராமா. அதே போல் வெலாசிட்டியோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்டு. ஓகேவா? மாஸோடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம், வெலாசிட்டியோடைய எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் பர் செகண்டு. ஓகேவா? அப்போ மொமெண்டத்தோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்டு. ஆல்ரெடி ஃபோர்ஸுடைய எஸ்ஐ அலகு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம நியூட்டனோட இரண்டாம் விதியில் படிக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இது எப்படி வந்திருக்குன்றதை நம்ம நியூட்டனோட இரண்டாம் விதியில் வந்து படிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வெக்டார் அளவு. ஏன்னா மாஸ் என்பது டைரக்ஷன் கூட தொடர்புடையது கிடையாது. ஆனால் வெலாசிட்டி என்பது எண் மதிப்பு மற்றும் டைரக்ஷன் இது ரெண்டுமே சார்ந்து வருவதனால மொமெண்டம் என்பது என்ன அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அது வந்து ஒரு வெக்டார் அலகு ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மொமெண்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ஒரு பொருளோட நிறை வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய மொமெண்டம் என்பது அதிகமாகும். அதே போல் ஒரு பொருளுடைய வேகம் என்பது அதிகமாச்சுன்னா அந்த பொருளுடைய மொமெண்டம் என்பது அதிகமாகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இந்த உந்து விசைனா என்ன? ஓகே, இந்த மொமெண்டத்தை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மொமெண்டத்தை வச்சு தான் நம்ம நியூட்டனோட இரண்டாம் விதி வந்து படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இம்பல்ஸ்னால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது சடன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் அ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேகமாக ஒரு கார் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? வேகமாக ஒரு கார் செம்ம ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு பேரிகேட்டை வந்து போடுறீங்க திடீர்னு. ஓகே, சட்டனாக திடீர்னு ஒரு பேரிகேட்டை போடும்போது போய் வேகமாக இந்த கார் அடித்து இந்த வேகம் அந்த கார் வந்து செதறி போகும். ஓகேவா? அதாவது ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு சடன் ஃபோர்ஸ் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே வந்து இம்பேக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உந்து விசை, இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். குறுகிய இடைவெளியில் ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் அதிக விசை உந்து விசை என்கிறோம்.
ஓகேவா. இதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பல்ஸோடைய குறியீடு வந்து ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஜேவோடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம். அதாவது மொமெண்டம்னா உந்தமா, அதாவது உந்தத்தோடைய மாறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய ஒரு விசை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம அந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய அந்த இம்பேக்டை தான் நம்ம உந்து விசைன்னு சொல்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இது என்ன சொல்லணும்னா, உந்தத்தில் ஏற்படும் மாறுபாடு தான் இந்த உந்து விசைக்கு வந்து சமம். ஓகேவா. ஸோ சேஞ்ச் இந்த மொமெண்டம் அப்படின்னா மீனிங் என்ன, அதாவது சேஞ்ச் இந்த மொமெண்டம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இப்போ நகர்ந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும், அதை வந்து இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகைன் வந்து அது வந்து ஒரு பேரிகேட்டில் இடிக்கும் போது அந்த இடத்துல அதோட வெலாசிட்டி வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. அப்போ அந்த கார் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் வந்து நகர்ந்துருக்கும். அப்போ அது வந்து ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபைனல் மொமெண்டத்தில் இருந்து இனிஷியல் மொமெண்டத்தை மைனஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா. ஸோ இந்த இப்போ ஆக்சுவலாக இந்த இம்பல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இரண்டாம் விதியை பற்றி நம்ம படிச்சிடலாம். இரண்டாம் விதியை படிச்சிட்டிங்கன்னா இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்லாம் எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இதை நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இரண்டாம் விதியை பற்றி நம்ம படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இரண்டாம் விதி வந்து என்ன சொல்லுது, அதுக்கு வந்து ஒரு ஸ்லைட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் நிறை கொண்ட ஒரு பொருள், ஓகே, எம் நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கிலோகிராம்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ எம் நிறை கொண்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கிலோகிராம்னு வச்சுக்கிட்டேன். அது வந்து ஏதோ ஒரு வேகத்தில் வந்து நகருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டர் பர் செகண்டில் வந்து நகருது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பத்தில் நகருது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கலாம் அல்லது விஐன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி வின்னு எடுத்துக்கலாம் இல்லை யூன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதோட வெலாசிட்டி என்பது சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஒரு பொருள் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த பொருளோட வெலாசிட்டி என்பது சேஞ்ச் ஆகும். அப்போ அதே எம் நிறை கொண்ட ஒரு பொருள், ஓகே, அதே 2 கிலோகிராம் மாஸ் என்பது சேஞ்ச் ஆகாது. அதே எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைனல் வெலாசிட்டி வின்னு சொல்லலாம் அல்லது விஎஃப்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ எம் நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து ஆரம்பத்தில் ஒரு திசை வேகத்தில் வந்து நகருது, அதை வந்து இனிஷியல் வெலாசிட்டியாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட வெலாசிட்டி என்பது அதிகமாகும். ஓகேவா. அப்போது அதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், விஎஃப்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. அதை வந்து நான் விஎஃப்னு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே எந்த செகண்டில் எந்த டைமில் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு t = 2 செகண்டில் வந்து நடந்திருக்கும். 2 செகண்டில் வந்து நடந்திருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நடக்கும். இந்த விஷயம் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போ தான் நியூட்டன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், இந்த பொருள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது எதுக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னார். ப்ரொபோஷ்னலி ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னார். ஓகேவா. அதாவது இந்த பொருள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த மொமெண்டம். அதாவது ரேட்டுனா என்னென்னா பார்த்தீங்கன்னா டைமு. ஓகேவா. டைமை பொறுத்து அந்த உந்தத்தோடைய மாறுபாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உந்தத்தோடைய மாறுபாடு மொமெண்டம், உந்தத்தோடைய மாறுபாடு இருக்குது பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து அந்த குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ உந்த மாறுபாடு வந்து ஏற்பட்டது அது வந்து எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே. நீங்கள் ஃபோர்ஸ் வந்து எந்த திசையில் கொடுக்குறீங்களோ அதே திசையில் தான் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேவா. இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா. இதை தான் இந்த டெஃபினிஷனில் வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகேவா. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அப்ளைடு ஃபோர்ஸு. ஓகேவா. நம்ம என்ன ஃபோர்ஸ் வந்து அந்த பொருளுக்கு வந்து கொடுக்குறோமோ அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த மொமெண்டம், அந்த குறிப்பிட்ட டைமில் ஏற்பட்ட உந்த மாறுபாட்டுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நியூட்டனோட இரண்டாம் விதியில் வந்து சொல்கிறார். ஸோ சேஞ்சஸ், இப்போ ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அங்கே வந்து சேஞ்ச் வந்து நடந்திருக்குமா, அந்த சேஞ்ச் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து நடந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த திசையில் ஃபோர்ஸ் வந்து கொடுத்தீங்களோ அதே திசையில் தான் அந்த டைரக்ஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணலாமா.
இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்களா. ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி என்பதை நான் இனிஷியல் வெலாசிட்டியை எடுத்துப்பேன். இங்கே என்ன நிறை இருக்கோ அந்த நிறை, இது என்ன வெலாசிட்டியில் போச்சோ அந்த வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த உந்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. அதே போல் ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎஃப் ஃபைனல் மொமெண்டம் இறுதி கட்ட உந்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாஸ் என்ன இருக்கோ அந்த மாஸு, இங்கே என்ன வெலாசிட்டியோ அந்த வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணிக்கலாம், விஎஃப் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது சேஞ்ச் இந்த மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டமில் இருந்து இனிஷியல் மொமெண்டத்தை மைனஸ் பண்ணுறது தான் சேஞ்ச். ஓகே, அதில் நடந்த சேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் வேல்யூவில் இருந்து இனிஷியல் வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணுவீங்க. இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்தோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பி. ஸோ டெல்டா பி டிவைட் பை டி எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து சமம். இந்த டெல்டா பி என்பது என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம், உந்தத்தில் ஏற்பட்ட மாறுபாடு. உந்தத்தில் ஏற்பட்ட மாறுபாடு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? இறுதி கட்ட உந்தத்தில் இருந்து ஆரம்ப கட்ட உந்தத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு உந்த மாறுபாடு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இறுதி கட்ட உந்தம் என்பது என்ன? ஸோ இறுதி கட்ட உந்தம் என்பது மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸு ஆரம்ப கட்ட உந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம். இது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து சமம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் காமனாக என்னத்தை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எம் என்பதை நான் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம். ஆல்ரெடி நம்ம இந்த டேர்மை நம்ம படிச்சிருப்போம். ஆல்ரெடி இந்த ஃபைனல் வெலாசிட்டி சாரி ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டி இந்த டேர்மை நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். மோஷன் லெசனில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஏதோ ஒரு பொருள் வந்து குறிப்பிட்ட வேகத்தில் வந்து நகருது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டியில் இருந்து இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் பண்ணி டிவைட் பை டி போட்டிங்கன்னா இதுக்கு மீனிங் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? அதாவது இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் நம்ம படிச்சிருப்போம், முடுக்கம்னு நம்ம படிச்சிருப்போமா. அப்போது இதுக்கு பதில் நம்ம இந்த ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டி என்பதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா அக்சலரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனுக்கு சமம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனுக்கு சமம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அக்சலரேஷன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு டிவைடட் பை மாஸு. ஓகேவா? அதாவது அக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸு, அக்சலரேஷன் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸு. ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? ஃபார்முலாலாம் சொல்லிட்டேன்னா ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதே போல் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஃபைனல் மொமெண்டத்துலேருந்து இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் பண்ணி டிவைட் பை டி போட்டுப்பீங்க. ஸோ அதுலேருந்து நான் காமனாக என்ன எடுத்துட்டேன்? ஸோ அதுலேருந்து காமனாக வந்து எம்மை வந்து காமனாக வெளியிட்டுனா விஎஃப் மைனஸ் விஐ டிவைட் பை டி. இந்த விஎஃப் மைனஸ் விஐ டிவைட் பை டி என்பது அக்சலரேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் நியூட்டனோட இரண்டாம் விதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா. ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு டிவைட் பை எம்மா. ஸோ அப்போ அக்சலரேஷன் என்பது ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அக்சலரேஷன் என்பது மாஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஒரு பொருளோட நிறை என்பது அதிகமாக இருந்ததுன்னா நேச்சராகவே அந்த பொருளோட ஆக்சலரேஷன் என்பது எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஒரு பொருளோட நிறை என்பது கம்மியாக இருந்ததுன்னா நேச்சராகவே அந்த பொருளுடைய அக்சலரேஷன் என்பது அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது இப்போ வந்து இந்த நபர் வந்து இந்த ட்ராலியை வந்து தள்ளிட்டு போகிறார். இந்த ட்ராலி வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பொருளுடைய நிறை என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்குமா? அப்போ அந்த மனுஷன் வந்து இந்த ட்ராலியை வந்து லார்ஜ் அக்சலரேஷனில் வந்து தள்ளிட்டு போக முடியும். ஓகே, அதிகபட்ச அக்சலரேஷனில் வந்து தள்ளிட்டு போக முடியும். ஏன்னா இந்த இடத்துல நிறை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலே நேச்சுரலாகவே இந்த ட்ராலியை வந்து நம்ம வேகமாக தள்ளிட்டு போக முடியும். அதுவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, பொருளில் வந்து செம்ம வெயிட் வந்து ஏற்றிட்டார். ட்ராலியில் வந்து அதிக வெயிட்டை வந்து ஏற்றிட்டார். ஸோ வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு, அதாவது மாஸ் என்பது அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ராலியை வந்து தள்ளுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ இதோட அக்சலரேஷன் என்பது கம்மியாகிடும். ஸோ ஸ்மால் மாஸ்னா லார்ஜ் அக்சலரேஷன், லார்ஜ் மாஸ் அப்படின்னா ஸ்மால் அக்சலரேஷன்.
இதுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாங்க. எலிஃபெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எலிஃபெண்ட் வந்து எடுத்துக்கோங்க, அதே போல் சீட்டா வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எலிஃபெண்ட்டோட நிறை என்பது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு சீட்டாவோட நிறை. ஓகே, ஸோ சீட்டாவோட நிறை என்பது கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு எலிஃபெண்ட். ஓகேவா? ஸோ எலிஃபெண்ட்டோட நிறை வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் எலிஃபெண்ட்டோட அக்சலரேஷன் என்பது உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் அது வந்து பொறுமையாக நகருது. ஓகேவா? அதோட மாஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அதோட அக்சலரேஷன் என்பது ரொம்பவே நேச்சராகவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். சீட்டா பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் என்பது கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு எலிஃபெண்ட். அப்போ அதோட வேகம் என்பது எப்படி இருக்குது, அதோட வேகம் என்பது அக்சலரேஷன் என்பது ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் படிச்சோமா. இந்த அக்சலரேஷனோட எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன, மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் ஈக்குவல் டு ஃபோர்ஸுங்களா. அதாவது நீங்கள் வந்து ஒரு பொருள் நீங்கள் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய ஃபோர்ஸை வந்து உங்களால் கம்மி டைம் வந்து அதிகமாச்சு, டைம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ண, இதுவுமே நியூட்டனோட இரண்டாம் விதி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து வேகமாக வரும் பந்தை வந்து இப்போ வந்து ஒரு ஃபீல்டர் வந்து இருக்கிறார். ஓகேவா? ஒரு பால் வந்து செம்ம வேகமாக வருதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அந்த கையை வந்து என்ன பண்ணுறாரு, பின்னோக்கி வந்து இழுக்கிறார். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து செம்ம ஃபோர்ஸில் வந்து வருது. ஓகேவா? பயங்கர அக்சலரேஷனில் வந்து வருது. அப்போ அந்த பாலோடைய இம்பேக்டை வந்து குறைக்கிறதுக்காக, அந்த பாலோடைய ஃபோர்ஸை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் டைம் வந்து எடுத்துக்கிறார். அந்த பாலை வந்து பின்னோக்கி இழுக்கிறது மூலமாக கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறாரா, அந்த டைம் வந்து எடுக்கிறது மூலமாக அந்த பாலோடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது. அதுதான் இந்த நியூட்டனோட இரண்டாம் விதிக்கு மிகச்சிறந்த அப்ளிகேஷன். ஓகேவா? இன்னொன்று வந்து ஒரு அத்லெட் இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் வந்து செம்ம வேகமாக ஓடுறார். ஓடி இதுதான் ஃபினிஷ் லைன் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபினிஷ் லைனை டச் பண்ணோடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டு வரா, கிடையாது. அவர் வந்து செம்ம வேகமாக வந்து ஓடி வந்திருக்காரு. அப்போ அவரோட இம்பேக்டை வந்து குறைக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போய் தான் வந்து அவரோட ஃபோர்ஸை வந்து குறைப்பார். ஓகேவா? அதுக்கு மீனிங் என்ன, அவர் வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதுனால அவரோட இம்பேக்ட், அவரோட ஃபோர்ஸை வந்து அவரால் கம்மி பண்ண முடிகிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நியூட்டனோட இரண்டாம் விதிக்கு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே இந்த நியூட்டனோட இரண்டாம் விதி வந்து கிளியராக புரிஞ்சு வச்சுங்களா. நியூட்டனோட இரண்டாம் விதி ஓகே, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஓகேவா? ஸோ டைம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக ஒரு பொருளோட ஃபோர்ஸ் வந்து என்னால் கம்மி பண்ண முடியும். அதே போல் நேச்சராகவே வந்து மாஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய அக்சலரேஷன் என்பது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு பொருளோட நிறை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட அக்சலரேஷன் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த இம்பல்ஸுக்கு வந்து வாங்க. ஸோ இம்பல்ஸ் என்பது என்ன, இம்பல்ஸ் என்பது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன, இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை வந்து மைனஸ் பண்ணும். இறுதி உந்தம் என்பது என்ன, மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஆரம்ப உந்தம் என்பது என்ன, மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. இதில் காமனாக இருக்கக்கூடிய மாஸை வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா மாஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அதே போல் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்கிட்ட இருக்குது. இந்த ஃபார்முலாவை ஆல்டர்னேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காக மேலே ஒரு டி கீழே ஒரு டீயால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதனால் எந்த ஒரு எஃபெக்டும் நடக்க போகிறதில்ல. இப்போ சொல்லுங்கள், ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி என்பதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், அக்சலரேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாமா. அப்போ மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் இன்ட்டு டைம். இந்த மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் என்பதை நான் என்னவா கன்சிடர் பண்ணிட்டேன், ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சினா, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அப்போ இம்பல்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இதுவும் சரியான ஃபார்முலா தான். அல்லது மாஸ் இன்ட்டு இம்பல்ஸுக்கான இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் இன்ட்டு டைம். அதுவுமே சரியான ஃபார்முலா தான். ஸோ ஃபோர்ஸோடைய எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன், டைமோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஃபோர்ஸோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு. ஆல்ரெடி இங்கே ஒரு செகண்ட் இருக்குது, இந்த செகண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிலோகிராமு மீட்டர் பர் செகண்டு. ஓகேவா? ஸோ இம்பல்ஸோடைய எஸ்ஐ அலகு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இதுவும் சொல்லலாம்.
அல்லது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் எந்த இணைக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபார்முலா, அதாவது ஃபிசிக்கல் ஃபார்முலா வந்து சமமாக இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டும் இது வந்து என்ன, இம்பல்ஸோடைய எஸ்ஐ ஃபார்முலா. அதே போல் மொமெண்டத்தோட எஸ்ஐ ஃபார்முலா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குமே என்ன ஃபார்முலா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மொமெண்டத்தோடைய எஸ்ஐ ஃபார்முலா என்ன, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுங்களா. அதே போல் இம்பல்ஸோடைய எஸ்ஐ ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கீழ்கண்டவற்றில் எந்த இணைக்கு வந்து ஃபார்முலா வந்து சமமாக இருக்குன்னு கேட்பாங்க. அதே போல் ஒர்க்கோடைய எஸ்ஐ அலகும் ஜூல் தான், எனர்ஜியோடைய எஸ்ஐ அலகும் ஜூல் தான். ஓகேவா? அப்போ ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் எஸ்ஐ அலகு சமமாக தான் இருக்கும். அதே போல் மொமெண்டத்துக்கும் இம்பல்ஸுக்கும், உந்தத்துக்கும் உந்து விசைக்கும் எஸ்ஐ அலகு என்பது சமமாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இம்பல்ஸ்னால் என்னென்னு படித்தாச்சு, நியூட்டனோட இரண்டாம் விதினா என்னென்னு படித்தாச்சு, நியூட்டனோட முதல் விதினா என்னென்னு படித்தாச்சு, நியூட்டனோட இரண்டாம் விதிக்கான அப்ளிகேஷன் படித்தாச்சு, நியூட்டனோட முதல் விதிக்கான எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து படித்தாச்சு. இப்போ அடுத்தது நியூட்டனோட மூன்றாம் விதி. இதை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விதி. என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உள்ளது. டு எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction. ஓகேவா? இதுதான் நியூட்டனுடைய மூன்றாவது விதி. அதுக்கு எக்ஸாம்பிள், சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீச்சல் வந்து போடுறீங்க. ஓகேவா? ஸோ நீச்சல் போடும்போது என்ன பண்ணுறீங்க, ஆக்ஷனை வந்து பின்னோக்கி போடும்போது ரியாக்ஷன் என்பது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னோக்கி வந்து போவீங்க. ஓகே, நீங்கள் வந்து முன்னோக்கி போவீங்க. அப்போது there is a equal opposite reaction. ஓகேவா? அதே போல் போட்டிங் இங்கே பாருங்களேன், துடுப்பை வந்து பின்னோக்கி போடுறீங்க. துடுப்பை வந்து பின்னோக்கி போடும்போது ஆக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. அப்போ படகு என்பது இந்த சைடு போகுமோ, அப்போ ரியாக்ஷன் என்பது இந்த சைடில், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நடக்கும். நீங்கள் எந்த சைடில் வந்து ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்படியே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரியாக்ஷனாக வந்து நடக்கும். அதே போல் ரீகாயிலிங் ஆஃப் அ கன்னும் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம். இப்போ இந்த புல்லட்டை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புல்லட் வந்து செம்ம ஃபோர்ஸில் வந்து போகும், பயங்கரமான ஃபோர்ஸில் வந்து போகும். அப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸில் போதுங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த கன் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வந்து வருதுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் there is a equal and opposite reaction. இப்போ வந்து ஒரு கன்னை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சுடும்போது புல்லட் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்கும்போது அந்த கன்னுடைய ரியாக்ஷன் என்பது உங்களுக்கு பேக்வர்ட் சைடில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ராக்கெட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ராக்கெட் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் வந்து வேறு. அது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது உந்து காப்பு விதி, உந்து விசை காப்பு விதிங்களா. ஆமாம், உந்த காப்பு விதியில் தான் ராக்கெட் வந்து ஒர்க் ஆகும். பட் ராக்கெட்டோடைய அப்ளிகேஷன், ராக்கெட் வந்து செயல்படுற அப்ளிகேஷன் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனோட மூன்றாம் விதி. ஓகேவா? ஸோ ஃபயர் ஆக்ஷன் எல்லாமே இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது, ஃபயர் வந்து கீழ் நோக்கி அடிக்கும்போது ராக்கெட் என்பது என்ன ஆகும், மேல் நோக்கி போகுமா. ஸோ ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கீழ் நோக்கி இருக்கும்போது ரியாக்ஷன் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும், மேல் நோக்கி வந்து இருக்கும். ஓகேவா? ராக்கெட்டில் வெளியேற்றும் வாயு முன்னோக்கி சக்தியை செலுத்துகிறது. ஸோ இது ராக்கெட்டை முன்னோக்கி, பின்னோக்கி, அதாவது முன்னோக்கி கிடையாது, பின்னோக்கி சக்தியை செலுத்துகிறது. அதனால் ராக்கெட் வந்து முன்னோக்கி செல்ல உதவுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டின் வேலை நியூட்ரின் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு அதோட ஒர்க்கு வந்து நியூட்டனோட மூன்றாம் விதி மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது எந்த பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்து காப்பு விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதிக்கு கீழே தான் இந்த ராக்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கெட் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ நியூட்டனோட மூன்றாம் விதி கொடுத்தாங்கன்னா தப்பு. ஸோ அது ஒர்க் ஆகிற ஒரு அப்ளிகேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்டனோட மூன்றாம் விதி. ஆனால் அது ஒர்க் ஆகிற பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இதோட நம்ம கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த துப்பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீகாயிலிங் ஆஃப் கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீகாயிலிங் ஆஃப் அ கன்னை வச்சு ஒரு கணக்கு வந்து இருக்குது. அதே போல் இதில் வந்து இந்த மொமெண்டத்தை வச்சு ஒரு கணக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மொமெண்டம், அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்த இம்பல்ஸு,
அடுத்தது இந்த ரீகாயிலிங் ஆஃப் கன்னை வச்சு ஒரு சில கணக்கெல்லாம் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு சின்ன வீடியோ பதிவாக இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்ன, ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகாக இந்த வீடியோ பதிவை வந்து பார்க்கலாம். ப்ளஸ் கூடவே இந்த டாப்பிக்கில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்களோ அதையும் நம்ம எடுத்து வந்து சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிடிச்சதான் மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருமே லைக், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஸோ நிறைய வியூஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து என்னால் வீடியோ பற்றி வந்து ஒரு மோட்டிவேஷனாக என்னால் போட முடியும். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃபைன். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ள கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணாதீங்க, ஏன்னா டியூட்டியில் இருந்தால் ஃபோன் வந்து எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமாக அன்னோன் கால் வருது அப்படின்றதுனால நான் ஃபோன் வந்து மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு லெசனில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் இல்லை, இந்த லெசன்லேயே ஒரு பெண்டிங் வீடியோ இருக்குது, அதில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.